இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மே மாதத்தினுடைய 4ஆம் தேதி தாயாம் திரு அவை பாஸ்கு காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், மறைந்த நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய 9 நாள் துக்க நாட்களில் தான் நம்ம இருக்கிறோம். 5ஆம் தேதியோடு அந்த துக்க நாட்கள் நொவெந்தியாலே என்று சொல்லுவோம், அது நிறைவு பெறுகிறது. அதற்கு பிறகு 2 நாள் கழித்து 7ஆம் தேதி புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுப்பதற்கான அந்த கான்க்ளேவ் என்று சொல்லப்படுகிற ரகசிய வாக்களிப்பு முறையை 7ஆம் தேதி தொடங்க இருக்கிறார்கள். ஆகவே உலகத்தில் இருக்கிற அனைத்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் தூய ஆவியானவருடைய உடனிருப்பால் தூண்டுதலால் நமக்கு புனிதமான ஒரு திருத்தந்தையை கொடையாக கொடுக்க வேண்டும் என்று அங்கு இருக்கிற கர்தினால்மார்களை தூய ஆவியானவர் வழிநடத்த வேண்டும் என்றும் தொடர்ந்து மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, பாஸ்கு காலத்துல நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகம், 2வது வாசகம், 3வது வாசகம், இது அனைத்துமே பாஸ்கு காலத்துல உயிர்த்த ஆண்டவருடைய மகிழ்ச்சியை கொண்டாடும் பொருட்டும், அதே நேரத்துல நம்முடைய இந்த மண்ணுலக வாழ்விற்கு நம்ம என்னவெல்லாம் செய்தால், எப்படியெல்லாம் விசுவாசம் கொண்டிருந்தால், எப்படியெல்லாம் ஆண்டவரை அன்பு செய்தால் நாம் அவருடைய அன்பை முழுவதுமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற அழகான கருத்துக்களோடு தான் இந்த 3 வாசகமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் வாசகம் என்பது திருத்தூதர் பணியில 5வது அதிகாரத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, திருத்தூதர்கள் சாதாரணமானவர்கள், பாமரர்கள், படிப்பறிவில்லாதவர்கள், மீன்பிடி தொழில் செய்தவர்கள், ஆண்டவருடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்புக்கு பிறகு அவர்களுடைய படிப்பினைகளை கண்ட திருச்சங்கத்தார் அச்சமுறுகிறார்கள், குழப்பமடைகிறார்கள். இந்த சாதாரண மீன் பிடிப்பவர்களுக்கும் சாதாரண பாமரர்களுக்கும் எப்படி ஆற்றலோடும் வல்லமையோடும் இயேசுவினுடைய அந்த பாடுகளையும் இறப்பையும் உயிர்ப்பையும் பற்றி பேசுகிற அளவுக்கு, அறிவிக்கிற அளவுக்கு ஞானம் எங்கிருந்து வந்தது அப்படி என்று அவர்களே குழம்பி போகிறார்கள். ஒரு கட்டத்துல திருச்சங்கத்தாருக்கு இந்த பாமரர்கள், படிப்பறிவில்லாதவர்கள் என்று சொல்லப்படுகிற திருத்தூதர்கள் இயேசுவினுடைய பாடுகளையும் இயேசுனுடைய இறப்பையும் இயேசுனுடைய உயிர்ப்பையும் பற்றி அவ்வளவு வல்லமையோடு திருச்சங்கத்தாருக்கு இவர்கள் பாடம் எடுக்கிற அளவுக்கு தூய ஆவியானவர் இவர்களோடு இருந்தார் என்பதைத்தான் முதல் வாசகத்துல நாம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, அவர்களை கூப்பிட்டு தண்டித்து அவர்களை எச்சரித்து அனுப்புகிறார்கள். இனிமேல் நாசரத்து இயேசுவை பற்றி நீங்கள் எங்கும் பேசக்கூடாது, அவரை பற்றி அறிக்கையிடக்கூடாது அப்படி என்று. அந்த இடத்துல தான் திருத்தூதர் பேதுரு சொல்லுகிறார், நாங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிவதா அல்லது மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதா அப்படி என்று நாங்கள் கண்ணால் பார்த்ததையும் காதால் கேட்டதையும் அறிவிக்காமல் இருக்க மாட்டோம் என்கிற முடிவுக்கு வருவதைத்தான் முதல் வாசகத்தில் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 2வது வாசகம் என்பது திருவழிப்பாட்டு நூலிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல காட்சிகள் அதுல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அதுல காட்சி குறியீடு என்று சொல்லலாம். செம்மறி ஆட்டு குறியீடு, செம்மறி ஆட்டு காட்சியைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அதாவது நம்முடைய பாவங்களுக்காக துன்பப்பட்டு மரித்து மனிதராக பிறந்து பாவத்தை தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போல இருந்து நமக்காக அனைத்து வேதனைகளையும் தாங்கி செம்மறி ஆடாகிய நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை மீட்டு கொண்ட, துன்பத்தை மீட்டு கொண்ட, நமக்கு புது வாழ்வை கொடுத்த அந்த மாட்சிமை மிகு ஒரு காட்சியைத்தான் இன்றைக்கு 2வது வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, மனிதர்களுடைய துன்பங்கள் அல்லது துன்பங்களை எதிர்கொள்கிற நேரத்துல எந்த மனநிலையில இருக்க வேண்டும் என்பதையும் இந்த 2வது வாசகம் நமக்கு சொல்லுகிறது. நமக்கு முன்னமே இத்தனை துன்பங்களையும் கொடுமைகளையும் வேதனையையும் புறக்கணிப்பையும் பசியையும் தாகத்தையும் வெறுப்பையும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு கடைசியில சிலுவை மரணத்தின் வழியாய் சாவையே வென்று வெற்றி வீரராக இருக்கிற அந்த செம்மறி ஆட்டுக்குட்டி தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய உதாரணம், நம்முடைய வாழ்க்கையினுடைய தேடல் என்பதை இன்றைக்கு நம்ம 2வது வாசகத்தின் வழியாக புரிந்து கொள்ளலாம். 3வது வாசகம் யோவான் நற்செய்தி 21வது அதிகாரத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, யோவான் நற்செய்தி வாசகத்தை வாசித்தவர்களுக்கு நல்லாவே தெரியும். 20வது அதிகாரத்திலேயே யோவான் நற்செய்தி முடிவடைகிற ஒரு வார்த்தைகளை தான் நம்ம பார்ப்போம். ஆனால் 21வது அதிகாரத்துல இன்றைக்கு நம்ம வாசிக்கிற இந்த வாசகம் என்பது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொடக்கத்துல திருத்தூதர்களை, சீடர்களை, அப்போஸ்தலர்களை உங்களை மனிதர்களை பிடிப்பவன் ஆக்குவேன் அப்படி என்று சொன்ன அந்த வாக்குறுதி இருக்கிறது அல்லவா, அதற்கு பிறகுதான் திருத்தூதர்கள் இயேசுவை பின்பற்றுகிறார்கள். இன்றைக்கு இயேசுனுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்புக்கு பிறகு
பல்வேறு வகையில் அவர்களுக்கு தோன்றுகிறார். பெண்கள் வழியாக அவர்களுக்கு அறிக்கையிடுகிறார். அவர்களுடைய சீடர்களே எம்மாவுசு சென்றவர்கள் திரும்ப வந்து நாங்கள் ஆண்டவரை கண்டோம் என்று சொல்லுகிறார்கள். இவை அனைத்தையுமே தாண்டி எதிர்நோக்கற்ற ஒரு சூழலிலும் இன்றைக்கு வந்து ஒரு நிகழ்வு நடக்கிறது. முதலாவது நிகழ்வாக திருத்தூதர் பேதுருவோடு சேர்ந்து 6 சீடர்கள். இதுல திருத்தூதர் பேதுரு தான் நான் மீன்பிடிக்க செல்லுகிறேன் அப்படி என்று தன்னுடைய பழைய வாழ்க்கையை இயேசு மனிதர்களை பிடிப்பவன் ஆக்குவேன் என்று அழைக்கிறார். ஆனால் இயேசுனுடைய இறப்புக்கு உயிர்ப்புக்கு பிறகு அவருடைய பழைய வாழ்வான மீன்பிடித்தலுக்கே அவர் திரும்ப செல்லுகிற, தன்னோடு இருந்த 5 சீடர்களையும் கூட்டிச் செல்லுகிற ஒரு நிகழ்வைத்தான் பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் எதிர்பார்த்தது நடக்காத நேரத்துல, அல்லது நம்முடைய சித்தத்தின்படி மனித வாழ்வு அமையாத நேரத்துல, சோதனைகளால் நம்முடைய வாழ்வு சூழ்ந்திருக்கிற நேரத்துல மறுபடியும் பேதுருவை போல பழைய பாவ வாழ்விற்கு சென்று விடுகிறோமா என்கிற ஆன்ம பரிசோதனை செய்யத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் முதலாவது அழைப்பை நமக்கு விடுக்கிறது. இரண்டாவது, தன்னிச்சையாக ஆண்டவர் கொடுத்த அழைப்பையும் ஆண்டவர் கொடுத்த அத்தனை ஆற்றல்களையும் பெற்றுக்கொண்டு மறுபடியும் அவர்கள் மீன்பிடிக்க சென்று இரவு முழுவதும் போராடியும் அவர்களுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். வெறும் கையோடு இந்த உலகத்துல போராடி மாய்ந்து போய் அவர்கள் விடியற் காலையில திரும்புகிற நேரத்துல தான், விடியற் காலை நேரத்துல இயேசு அங்கே கரையில நின்று கொண்டிருக்கிறார். அன்புமிக்கவர்களே, நம்முடைய சித்தத்தின்படி வாழ நினைத்தால் எத்தனை முயற்சி செய்தாலும் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு மீன் கூட கிடைக்காது, ஒரு வெற்றி கூட கிடைக்காது, ஒரு ஆசீர்வாதம் கூட கிடைக்காது. நமக்காக கரையில காத்திருக்கிற நம்முடைய விடிவெள்ளி, நம்முடைய வைகரை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் தான் நமக்கு ஆற்றல் கிடைக்கும் என்பதையும் இன்றைய நற்செய்தி வாசகம் இரண்டாவது செய்தியாக கொடுக்கிறது. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், பிள்ளைகளே, உங்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லையா அப்படின்னு கேட்கிறார். அப்பொழுது கூட அவர்களால் இயேசுவை கண்டுகொள்ள முடியவில்லை. காரணம், உள்ளத்துல அச்சம், பயம், எதிர்நோக்கற்ற ஒரு சூழல். நம்முடைய வாழ்க்கையில கூட குழப்பங்கள் அல்லது சோகம் அல்லது சோதனைகள் நேரத்துல கடவுள் நம்மை அழைத்தால் கூட நம்முடைய காதுகள் அதை உணர்ந்து கொள்வது கிடையாது. ஆனால் இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து வலைகளை வலப்புறம் போடுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, வலப்புறம் என்றால் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். புது வீடு கட்டினா அல்லது மணமகள் முதலாக வீட்டுக்கு வருகிற நேரத்துல வலது காலை எடுத்து வை அப்படின்னு சொல்லுவோம். வலது அப்படி என்றாலே மங்களகரமானது, முழுமையானது, ஆசீர்வாதமானது. இன்றைக்கு இயேசு காட்டுகிற அந்த ஆசீர்வாதத்தின் பாதையில, இயேசு காட்டுகிற அந்த நன்மையின் பாதையில, இயேசு காட்டுகிற அந்த ஒளியின் பாதையில நம்முடைய வலைகளை வீசினால் அவர்களுக்கு கிடைத்த மீனை போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதையும் இரண்டாவது புசுறு செய்தியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வலைகளை வீசுகிறார்கள், வலைகள் கிழிகிற அளவுக்கு அவர்களுக்கு இன்றைக்கு மீன் கிடைக்கிறது. இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்டால் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்கிற இரண்டாவது செய்தியை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது ஒரு அன்பு செய்தியாக, அன்புமிக்கவர்களே, மீன்பிடித்து கொண்டு வருகிற நேரத்துல திருத்தூதர் யோவான், இயேசுவால் அதிகம் அன்பு செய்யப்பட்ட திருத்தூதர் யோவான் இயேசுவை கண்டுகொள்கிறார். அதற்கு பிறகு அவர் அதை பேதுருவிடத்துல தெரிவிக்கிறார். பேதுரு இயேசுவை உணர்ந்து கொண்டு மறுபடியும் தன்னுடைய ஆடைகளை அணிந்து கொண்டு கடலில் குதித்தார் என்றும், அதற்கு பிறகு அவர்களுக்கு கிடைத்த மீன்களில் பெரிய மீன்கள் மட்டும் 153 என்கிற ஒரு எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இறையியலாளர்கள் சொல்லுகிறார்கள் அல்லது விவிலியத்தை வாசித்தவர்கள் சொல்லுகிறார்கள், கடலில் இருக்கிற மீன் வகைகள் மொத்தம் 153 அப்படி என்றால் பேதுருவையும் திருத்தூதர்களையும் பார்த்து இனிமேல் உங்களை மனிதர்களை பிடிப்பவர்களாக்குவேன் என்று சொன்ன அந்த இயேசுனுடைய வார்த்தை இந்த மீன்களினுடைய இந்த உதாரணத்தின் மூலமாக கடலில் இருந்த அத்தனை மீன்களையும் அவர்கள் பிடித்து வந்தது போல உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகள், அத்தனை மக்கள், அத்தனை இனங்கள் இயேசுவுக்காக நம்ம கொண்டு வர வேண்டும், நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு செய்தியையும் இது முன் அறிவிக்கிறது. இரண்டாவது, சிலர் சொல்லுவார்கள் உலகத்தில் இருந்த மொத்த நாடுகளுடைய எண்ணிக்கை 153, ஆனால் இன்றைக்கு 195 இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக சொல்லுகிறார்கள். அதையும் உலக நாடுகளுக்கு இயேசுனுடைய செய்தியை அறிவிக்கிற ஒரு பணியாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதுல இன்னொரு பகுதியாக சிலர் சொல்லுவார்கள், இயேசுவை சாட்டையால் அடித்த நேரத்துல மொத்தமாக அவருடைய உடம்புல அடிக்கப்பட்ட சாட்டை அடிகள் 153 என்று சொல்லுவார்கள். அதனுடைய ஒரு தொடர்பாகத்தான் இறை இறக்க செபத்தில் 153 மணிகளை நம்ம ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே அன்புமிக்கவர்களே, எது என்னவோ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற செய்தியானது உலகமெங்கும் சென்று
கிறிஸ்துவை மக்களுக்கு அறிவிக்க இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இது 3வது செய்தி. 4வது ஒரு செய்தியாக, இயேசு அவர்களுக்கு உணவை சமைத்து கொடுக்கிற நேரத்தில் இயேசுவை அவர்கள் முழுவதுமாக கண்டு கொண்டார்கள் என்கிற அழகான செய்தியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நடைபெறுகிற திருப்பலியில இறை வார்த்தை மூலமாகவும் அப்பத்தை பிடுகிற நேரத்திலும் நற்கரணை உட்கொள்கிற நேரத்திலும் இறை பிரசன்னம் நம்மில் வெளிப்படும். ஆகவே திருப்பலிக்கு சென்று இறை வார்த்தையை கேட்டு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்துல தாங்கியவர்களாய் வாழும் நற்கரணை பேழைகளாய் வாழத்தான் 4வது ஒரு செய்தியாக இறைவன் நமக்கு இன்றைக்கு அழைப்பு விடுக்கிறார். கடைசி ஒரு செய்தியாக, திருத்தூதர் பேதுருவை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைத்து, யோவானின் மகனான சீமோனே, நீ என்னை அன்பு செய்கிறாயா அப்படின்னு 3 முறை கேட்கிறார். அன்பு மிக்கவர்களே, உண்மையாகவே யூதாசி இஸ்காரியத்தை விட மிக மோசமான ஒரு காட்டி கொடுத்தலை செய்தவர் தான் திருத்தூதர் பேதுரு. 3 முறை மறுதளிக்கிறார். அதற்கு பிறகு தானும் மீன்பிடிக்க செல்வதல்லாமல் தன்னுடைய சகோதரர்களையும் மறுபடியும் மீன்பிடிக்க அழைத்து செல்கிறார். இயேசு உயிர்த்த பிறகு பல்வேறு காட்சிகள் வாயிலாக தோன்றினாலும் நம்ப மறுக்கிறார். மறுபடியும் பாவத்தில் விழுந்த பேதுருவைத்தான் பார்த்து 3 முறை என் ஆடுகளை பேணி வளர், என் ஆடுகளை மேய், என் ஆடுகளை பேணி வளர் அப்படின்னு கத்தோலிக்க திருச்சபையினுடைய அல்லது அனைத்துலக கிறிஸ்துவ சமூகத்தின் தலைவராக உலக நாடுகளில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளையும் திருத்தூதர் பேதுருவினுடைய கையில இந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய கொடையின் கீழ் ஒப்படைத்த ஒரு அழகான நிகழ்வைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்படி என்றால் கத்தோலிக்க திருச்சபை மீது நமக்கு இருக்கிற அந்த பற்று, இயேசுவை அறிவிக்க வேண்டிய ஒரு உள்ளார்ந்த ஒரு மனதுடன் நற்கரணையின் மூலமாகவும் அனைத்து அருட்சாதனங்கள் மூலமாகவும் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்கிற ஒரு திறன், இவற்றை புரிந்தவர்களாய் இந்த பாஸ்கு காலத்துல உண்மையான கிறிஸ்துவின் சீடர்களாய் வாழ, அவரை நம்முடைய வாழ்வால் அறிவிக்க இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.